Hello everyone. In the video, we will diversity in the living world. That is NCERT chapter 2 in class 6. So, I have made a notes. Okay, in the notes, I will provide you if you ask me in the comment section. Okay, so this is our whole NCERT book line by line, but we are going to discuss all the main points. The book all main points in the PDF. Okay, so you line by line, you can just read this. நம்ம வந்து டீடைலா நீங்க bookல படிக்க உங்களுக்கு புரிஞ்சிரும். So first we will start topic we will learn in the chapter. நம்ம chapter என்ன படிக்க போறோம். So first நம்ம டாபிக்க புரிஞ்சிக்கலாம். Diversity in the living world. Diversity னா என்ன முதல்ல? Diversity னா ஒரு நிறைய விதவிதமா இருக்குது. ஓகேவா? So மிக்ஸ்சரா இருக்குது. நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. So living world அதாவது நம்மளோட உலகத்துல எத்தனை மாதிரி வகையா எப்படி சொல்றது? Varieties of animals, plants and microorganisms. So நிறைய இருக்கு. For example, microorganism மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபங்கை வைரஸ் அப்புறம் புரோட்டோசோவா அண்ட் பாக்டீரியா ஆல்கே அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து நிறைய இன்னுமே கேட்டகரி பண்ணி அவங்க போய் இன்னும் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்குள்ளே இவ்வளோ இருக்கும்போது இந்த சேமே ஹியூமன்ஸ் எடுத்துக்கலாம், அனிமல்ஸ் எடுத்துக்கலாம், பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு டைவர்சிஃபைடாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த லெசன் நம்ம பார்ப்போம். ஸோ டாபிக் என்ன படிக்க போகிறோம்னா வில் லேர்ன் வாட் இஸ் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன? ஸோ நம்ம ஜென்ரலி வந்து டைவர்சிட்டியாக என்ன, இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்கோன்னா அது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சேர்லேயே நிறைய விதமான சேர் இருக்கும். லைக் சோஃபா சேர் மாதிரி இருக்கும், ஈஸி சேர் இருக்கும், ஸோ நிறைய இருக்கலாம். ஸோ நம்ம பயோடைவர்சிட்டியில் வந்துட்டு லைஃப்பில் எந்த மாதிரி டைவர்சிட்டிஸ் இருக்குது, லைஃப் ரிலேட்டடில் அப்படி இருக்குது பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது, அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நம்ம வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்மளை சுற்றி எப்படி இருக்குது அதை அப்சர்வ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு அதை குரூப் பண்ணுறாங்க அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அவங்களோட டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ். இப்போ நம்ம ரோடில் நடந்து போனோம்னா நிறைய ட்ரீஸ் பார்ப்போம். எல்லா மரமும் ஒன்று கிடையாதுல்ல, ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குது, சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்குது, எல்லாமே இங்கே இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹவு டு குரூப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அனிமல்ஸை எப்படி குரூப் பண்ணுறது பேஸ்ட் ஆன் தேர் ஃபீச்சர்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைக் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ், சீட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் ஹவு அனிமல்ஸ் மூவ், அனிமல்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்க, அவங்களோட மூவ்மெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுது. இப்போ நமக்கு வந்துட்டு கால் இருக்குது, இதே நம்ம நாய் அந்த மாதிரி டாக்ஸ் அப்படி கேட் எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4 லெக்ஸ் வச்சு அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வி கன்சிடர் தட் அவங்களுக்கு ரெண்டு கை அது 2 கால் நம்ம சொல்லுவோம். பட் ஸ்ட்ரக்சரலி பார்க்கும்போது அது கைன்னு இதில் கணக்கு வராதுல, அவங்க வந்து நடக்கிறதாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கலாம் என்ன பார்ப்போம் நம்ம, அவங்க ஃபின்ஸ் வச்சுருப்பாங்க. இதே பேர்ட்ஸ்னால் அவங்க வந்துட்டு விங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி மூவ் பண்ணுறாங்க, எங்கே வாழ்கிறாங்க அண்ட் என்ன சாப்பிட்றாங்க அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேபிடேட்ஸ். ஸோ அவங்க ஹேபிடேட்ஸ், அவங்க சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எங்கே வாழ்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்கள கேட்டகரைஸ் கூட பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அபவுட் அடாப்டேஷன்ஸ். அதாவது எப்படி அவங்க ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி அவங்க வந்து மாறிக்கிறாங்க. தே ஆர் ஏபிள் டு அடாப்ட் டு இட். ஓகேவா? ஸோ அதுக்கு தே ஹேவ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்களே வந்து இப்போது ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்துட்டு இப்போ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, பிஃபோர் யூ வேர் இன் 5th கிளாஸ். ஸோ 5th நீங்கள் 6th வரும்போது நீங்களும் சில அடாப்டேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 5th நீங்கள் 6th வரீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, சில விஷயங்களை மாற்றிருப்பீங்க, அந்த 6th கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து அடாப்டேஷன்ஸ். நம்ம வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டே இருக்கோம். ஸோ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக ஒரு பிளான்ட் எப்படி பண்ணுறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் பயோடைவர்சிட்டி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் டெசர்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஓஷனில் ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் மவுண்டன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் இது ஏன் இம்பார்ட்டன்ட், வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் பயோடைவர்சிட்டி. நம்ம பயோடைவர்சிட்டி பற்றி படித்தா மட்டும் போகாது, நம்ம வி ஷுட் ப்ரொடெக்ட் தெம். ஓகேவா? நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டை காப்பாற்றணும். ஸோ அதை பற்றியுமே வந்து லெசனில் சொல்லியிருப்பாங்க. So let's go deep into it. And in the video we will be only covering the lecture 1, that is about the plants animals generally பார்ப்போம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபியூ டீப்பராக நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து நம்ம டீட்டெயிலாக சப்போஸ் நம்ம டைம் இல்லைனா வில் கோ டீட்டெயிலி இன்டு பிளான்ஸ் டுடே இட் செல்ஃப். கிடைக்கலன்னா டைம் இல்லைனா we will move on to next lecture. ஓகே, ஸோ இப்போ வந்து லெசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லெசனில் வந்துட்டு ஒரு நேச்சர் வாக் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நேச்சர் வாக்னா என்ன, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பசங்க வந்து ஒரு ட்ரிப் கூட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து அவங்க நேச்சர் வாக்குக்கு போவாங்க. இந்த நேச்சர் வாக் போகும்போது என்ன ஆகுனா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வாட்ச் பண்ணி அவங்க வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பார்க் போகிறீங்க, ஒரு கார்டன் போகிறீங்க, ஃபாரஸ்ட்க்கு சும்மா விசிட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ சுற்றி இருக்க நிறைய பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பாருங்கள். எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க போகுது இல்லை, மாறி மாதிரி தான் இருக்க போகுது. இந்த பிளான்ட்ஸ் எப்படி இருக்கலாம், இட்ஸ் மே இன்க்ளூட் கிராஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ், ஹர்ப்ஸ்,
இதெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப், சைஸ் அண்ட் ஸ்டெம், கலர்ஸ் வித்தியாசமாக தான் இருக்க போகிறாங்க. இதே அனிமல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், மங்கி எல்லாம் நிறைய இருக்கும். அண்ட் இந்த சாப்டரில் மணிராம் சாச்சான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இஸ் வெரி வெல் வர்ஸ் இன் மிமிக்கிங் த பேர்ட் சவுண்ட். ஓகே, பேர்ட் சவுண்ட் அவர் வந்து அவரால் மிமிக் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பேர்டுமே ஒரு யூனிக் சவுண்ட் வச்சுருக்கோம் அண்ட் யூனிக் சிப் இருக்கும் அதுக்கிட்ட. ஓகே, இப்போ வந்து காக்கா ஒரு மாதிரி கத்தும், குக்கு ஒரு மாதிரி கத்தும், அண்ட் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு சிப் பண்ணுவாங்க, இல்லை சவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் சைன் ஆஃப் நேச்சுரல் டைவர்சிட்டி. அவங்க நேச்சுரலாக அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் ப்ரோக்ராம் பண்ணல, அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சு அவங்க காக்கா கத்துல அப்படி. ஸோ அது ஆல்ரெடி இட்ஸ் அ நேச்சுரல் திங். அண்ட் நம்ம வந்துட்டு சப்போ இது வந்து நான் அவங்க எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறனால, ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டுனா யூ நோட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போ நம்ம இடத்துக்கு போகிறோம், பிளான்ட் பார்க்குறோம்னா சும்மா நமக்கு அடிக்க சொல்லி நம்ம ஒரு லீஃபை பிடிங்க எடுத்து விளையாடிட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. இட்ஸ் அ பயோடைவர்சிட்டி பார்ட், ரைட்? அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நிறைய கீழே விழுந்துருக்கு, லீஃப் விழுந்துருக்குன்னா ரோட் சைடில், ரோட் மீன்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்க ரோட் சைடில், அப்படியாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் இருக்குன்னா அப்போ அந்த கீழே விழுந்திருக்க ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணீங்க எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ளவர் இப்படி லீஃப் எடுத்து பாருங்கள், ஃப்ளவர் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு லீஃப் இருக்கும் அண்ட் இப்படி ஒரு லீஃப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்க போகுது. ப்ளக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பண்ணாமல் நமக்கு என்ன புரிய வரும்னா, நம்ம ஷேப் ஆஃப் லீஃப் புரிஞ்சுப்போம், அந்த கலர் எப்படி இருக்குது புரிஞ்சுப்போம், ஃப்ளவர்ஸோடது, அனிமல்ஸ் எப்படி மூவ் பண்ணுது. நம்ம இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, நேச்சர் வாக் போயிட்டுருக்கும் போது when we observe all those things, அப்போ நமக்கு என்ன தோணும்னா, ஓகே இதில் இவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் ஹெல்ப் us to understand the nature is full of variety and that's why we call biodiversity. பயோடைவர்சிட்டி, பயோ மீன்ஸ் நான் சொல்கிறேன், பயோ மீன்ஸ் லைஃப்னு அர்த்தம். ஓகேவா, டைவர்சிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விதவிதமாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஒரு மிக்சராக கல்ச்சர், ஒரு மிக்சடு கல்ச்சரர்ஸ் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஆஃப் வெரைட்டியாக நம்ம இருக்கனால நம்ம என்ன சொல்கிறோம்னா பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். ஸோ இங்கே நான் ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க, ட்ரீ இப்படி இருக்குது அண்ட் ஷர்ப் இருக்குது. இது ரெண்டுமே என்ன பிளான்ட் தான். ஓகேவா, பிளான்ட்டோட கேட்டகரியில் ரெண்டு பேர் வர போகிறாங்க. அண்ட் இது பக்கம் பார்த்தா ஒரு ஹர்ப் கொடுத்துருக்காங்க, டொமேட்டோ இருக்குது. ஸோ ஹர்பு, ஷர்பு அண்ட் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் கேட்டகரியில் தான் வருது. பட் அதுக்குள்ளேயே இவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்காங்க. இன்னும் கிளைம்பர்ஸ் இருக்குது, க்ரீப்பர்ஸ் இருக்குது, ஸோ நிறைய இருக்குது. நம்ம அதையுமே இன்னும் கொஞ்சம் when we move on we will be learning that. ஸோ இப்போது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது, கரெக்டாக இவ்வளோ இருக்குது. let's assume that இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட. ஓகே, you have this much thing and இவ்வளோ இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் குரூப்பிங் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து குரூப் பண்ணணும். குரூப் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. இப்போ இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதை ஈஸியாக குரூப்பிங் பண்ணும்போது ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். இப்போ மொதல் சர்க்கிளுக்குள்ளே நான் ஒன்று வரைகிறேன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு பாக்ஸாக போட்டு நான் ஒவ்வொரு குரூப்பில் ஆக்கும் போது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது அஸ்யூம் தட் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பவுல் இருக்குது. ஓகே, அந்த பவுல் ஒரு பெரிய பவுல்ஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு பெரிய பவுல் இருக்குது. ஓகே, இந்த பவுல் ஃபுல்லாக என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க, வெரைட்டி ஆஃப் சாக்லேட். ஓகே, இப்படி ஒரு குட்டி சைஸ் ஒன்று இருக்குது அண்ட் பெரிய சைஸில் ஒன்று இருக்குது, இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது அண்ட் லீனியராக ஒன்று இருக்குது. ஸோ நிறைய உங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நிறையா இருக்கனால உங்களுக்கு வந்து அதை எடுத்து அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அதை பிரித்து வைக்கணும். பிரித்து வைக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம செஸ்ஸு நம்ம விளையாடுறோம்ல, செஸ் விளையாட நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் கலர்லாம் ஒரு பக்கம் வச்சிரும், பிளாக் ஒரு பக்கம் வைப்போம். ஸோ நமக்கு ஐடியா இருக்கும், ஓகே இது வந்து நம்மளது, அதை வந்து இன்னொரு ஆப்போனன்ட் பிளேயர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு சாக்லேட் கவர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெருசாக ஒரு சாக்லேட்ஸ் இருக்குது, சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் பிரித்து வைப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா பெரிய சாக்லேட்ஸும் ஒரு மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவீங்க அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத ஒரு இடத்துல வச்சுருவீங்க, அப்புறம் லீனியராக இருக்கிறது ஒரு இடத்துல வச்சுருவீங்க. ஸோ இப்படி பண்ணாமல் என்ன ஆகுது, உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பார்க்க முடியுது. ஓகே, இந்த சாக்லேட்ஸாக இத்தனை இருக்குது நம்பர், ஓகே இதில் வந்து இத்தனை 2 இருக்குது, இதில் வந்து நமக்கு இன்னும் 3 நல்லா பிரித்து பார்க்க முடியுது. ஸோ குரூப் பண்ணி நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அந்த பவுல் ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு அதோட புரியாது, பட் ஒரு குரூப்பாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ அதை வந்து இங்கே சொல்கிறாங்க how to group, எப்படி நம்ம குரூப்பிங் பண்ணலாம் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. So many different plants and animals around us. We have many different plants and animals. Okay. So அவங்க குரூப் பண்ணால் நமக்கு என்ன பண்ணால் ஈஸியாக டு ஸ்டடி, நம்ம படிக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 100 பிளான்ஸை கொடுத்தாங்க அவங்களால படிக்க முடியாது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, ஒரு ட்ரீ வந்து ஒரு 10 இருக்குது அதை படிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஷர்ப்ஸ் ஒரு 10 இருக்குது அதை படிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹர்ப்ஸ் 10 இருக்குன்னா ஒவ்வொன்றா நீங்கள் படித்தா உங்களுக்கு புரிய வச்சு வரும். மொத்தமாக 100 பிளான்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு படிக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம டிவைட் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்டடி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு குரூப்பிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு குரூப்பிங் மீன்ஸ் என்ன, அரேஞ்சிங் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க காமன் ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து அவங்க அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி சொன்னல, இப்போ நம்ம சாக்லேட் எப்படி அரேஞ்ச் பண்ணோம், ரவுண்டாக இருக்கிறது ஒரு பக்கம் வச்சோம், அதுக்கப்புறம் லீனியராக இருக்கிறது ஒரு பக்கம் வச்சோம், பெரிய சாக்லேட் ஒரு பக்கம் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அது குரூப்பிங் சொல்லுவாங்க. we can group plants. இப்போ பிளான்ஸ் எப்படி குரூப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. based on their height, stem or type, leaf shape and presence of flowers வச்சு நம்ம வந்து அவங்க குரூப் பண்ணலாம். அனிமல்ஸ் எப்படி குரூப் பண்ண போகிறோம், எங்கே அவங்க வாழ்கிறாங்க, where they live, what they eat and how they move, எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. different people may group the same thing different depending on what features they focus on. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி குரூப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி குரூப் பண்ணுவாங்க, உங்கள் அம்மா ஒரு மாதிரி குரூப் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு வேறு இருக்கும், அவங்க தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் லாஸ்ட்டாக கொடுத்த சாக்லேட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஃபுல் பவுல் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருந்தாங்களா. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இப்படி ஒரு சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி வச்சுருக்கேன்னா சாக்லேட்ஸ் இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, அதே ஸ்கொயர் ஷேப் தான், சின்ன சைஸில் இருக்குது. அண்ட் ரவுண்ட் கொஞ்சம் இருக்குது, இப்படி ரவுண்டு இருக்குது. ஓகே, சாக்லேட் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் யூ ஷுட் அக்செப்ட் தட் இட்ஸ் சாக்லேட். ஓகே, ஸோ இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட, அண்ட் இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குது எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்கும் போது நீங்கள் குரூப்பிங் பண்ண போகிறீங்க. இது எப்படி நீங்கள் குரூப் பண்ணுவீங்க? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தவங்க வந்து சாக்லேட்டோட சைஸ் வச்சு குரூப் பண்ணுவாங்க. ஓகே, பெரிய சாக்லேட் இருக்குன்னா தனித்தனியாக அதை வச்சுக்கலாம், சின்னது வந்து தனியாக வைக்கலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு சாக்லேட்டோட காஸ்ட் இது எவ்வளோ விலை, ஒன்று 100 ரூபா இருக்கா, 100 ரூபா சாக்லேட்டாக ஒரு பக்கம் வச்சுக்கலாம், 1 ரூபி சாக்லேட் ஒரு பக்கம் வைக்கலாம், அவங்க வந்து குரூப் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டேஸ்ட் சாக்லேட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஓகே இந்த டேஸ்ட் நல்லா இருக்க சாக்லேட்ஸ் தான் இப்படி இருக்கும். நம்ம சாக்லேட்டில் பார்ப்போம் டார்க் சாக்லேட் இருக்கும், அது இன்னும் கொஞ்சமே அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் நார்மல் சாக்லேட் இருக்குது, ஒயிட் சாக்லேட் இருக்குது, மில்க் சாக்லேட் இருக்குது. ஸோ அது நம்ம நிறைய விதவிதமான சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சைஸ் வச்சு கேட்டகரைஸ் பிரிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து விலையை வச்சு பிரிப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து டேஸ்ட் வச்சு பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணி தனியாக வைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஒவ்வொரு பர்சன் ஹேஸ் their own way of classifying it, right? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு grouping helps us to organize, remember. ஸோ எதுக்கு நம்ம குரூப் பண்ணுறோம், முதல்ல ஆர்கனைஸ் அண்ட் ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் திங்ஸ் பெட்டர். நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பை கம்பேரிங் அண்ட் சார்ட்டிங் we learn about similarities and differences in nature. நம்ம கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணுவோம். சார்ட்னா வந்துட்டு அதை கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபைட் வேயாக பண்ணும்போது நமக்கு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு this also helps in identifying and classifying new and unknown living things. இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒன்று கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒன்று வருது, புதுசாக ஒரு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணி வச்சா சாக்லேட்லாம் நம்ம பிரித்து வச்சாச்சு. இப்போது ஒரு புது விதமாக சாக்லேட் வருது வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் டார்க் ஃபேண்டசி சாக்லேட் இருக்குது, பிஸ்கெட் சாக்லேட்ஸ் தான் வருது இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம், அது நம்ம இந்த எல்லா குரூப்லையும் ஆட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணி போக இந்த மாதிரி வந்து டார்க் ஃபேண்டசி சாக்லேட் மாதிரி இப்படி பிஸ்கெட்டில் வந்து சாக்லேட்ஸ் இருக்கும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நியூ அண்ட் அன்னோன் லிவிங் திங்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து குரூப்பிங் ஆஃப் ஜென்ரலி நம்ம வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் ஜென்ரலாக பார்த்தாச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு குரூப்பிங் ஆஃப் பிளான்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் ஹைட்டு ஸ்டெம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம லெக்சர் 2ல் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம இதை வந்துட்டு லெக்சர் 2ல் போடுவோம். ஸோ லெக்சர் 2ல் வந்துட்டு வில் பி கவரிங் ஆல் தோஸ் திங்ஸ். பிளான்ஸ் வந்து எப்படி குரூப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க ஹைட்டு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக படிப்போம் லீஃப் வெயினேஷன் பற்றி படிப்போம், அதாவது ரெட்டிகுலேட் வெயினேஷன் என்னென்னு, அப்புறம் ரூட்ஸ் பற்றி நம்ம படிப்போம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட் பற்றி படிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வீடியோ தனியாக கவர் ஆகிடும், பிகாஸ் இட்ஸ் டீட்டெயில் திங். அண்ட் அனிமல்ஸ் பற்றி நம்ம இன்னும் படிக்க போகிறோம், அந்த மூமெண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அனிமல்ஸோட ஹேபிட்டட் எப்படி இருக்குது, இது ஒரு தனி வீடியோஸ் நமக்கு வந்து வந்துடும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அடாப்டேஷன் பற்றி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடாப்டேஷன் வந்து நல்ல ஒரு கான்செப்டாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எப்படி ஒரு ஆர்கானிசம் வந்து ராஜஸ்தானில் ஒரு மாதிரி இருக்குது, கேமல் எப்படி ராஜஸ்தானில் ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் லடாக்கில் ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஹேவ் கெப்ட் இமேஜஸ் ஆல்சோ, அண்ட் ரோடோடென்ட்ரான் ஒரு பிளான் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு wrap up மாதிரி எதுக்கு பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு ஒரு கன்க்ளூஷன் முடிஞ்சுட்டு we will just end the lesson. ஓகேவா? ஸோ cumulatively நம்ம இன்னும் ஒரு 4 lectures will cover this chapter completely. ஓகேவா? and here what we have seen, we will just go for revision. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம் நம்ம பார்த்தோம், நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஜென்ரலாக எதுக்கு நம்ம பண்ணுறோம், குரூப்பிங் பண்ணுறோம், அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, நமக்கு ஒரு படிக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக. அண்ட் பயோடைவர்சிட்டி என்னென்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் எப்படி நம்ம பண்ண முடியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்சஸ் பண்ணலாம், அவங்க காமன் ஃபீச்சர் பண்ணலாம். பிளான்ஸ் தான் லீஃபோட டைப்பு, ஃப்ளவர் இருக்கா இல்லையா, கலர் எப்படி இருக்குது பார்க்கலாம், ஹைட் எப்படி இருக்குது பார்க்கலாம், ஸ்டெம் எப்படி இருக்குது பார்க்கலாம். அனிமல்ஸ் பற்றி அவங்க எங்கே வாழ்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வந்து அவங்க ஹேபிடேட்ஸ் இருக்குது, அவங்க எப்படி மூவ் பண்ணாங்க வச்சு பார்க்கலாம். ஸோ இதை ஜென்ரல் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஓகேவா? நம்ம வந்து ஜஸ்ட் பார்க்குறோம் என்னென்ன இருக்குது இந்த சாப்டரில் சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ, இன்ட்ரடக்ஷன் சாப்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு we'll see in detail. So if you want these notes, just comment me in the comment box. I will just provide you the link. So thank you all for watching till now. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், and thank you so much for watching till now. Thank you.